जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. அத்வைத்தம் தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். போர் தீர்ந்து அமைதி காண. தவறான குற்றச்சாட்டு. அதர்மம் மாதிரியே தர்மமும் மாயை என்கின்ற அத்வைதத்தால் இந்த லோக வாழ்க்கையில் இருப்பவர்கள் அதர்மமாக போவதற்கு இடம் கொடுத்து விடுகிறது என்று யாராவது சொன்னால் அது அத்வைத சாஸ்திரங்களை கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளாமல் பேத்துவதுதான். அப்படியேதான் ஜீவாத்ம பரமாத்ம பேதமில்லை என்று சொல்லிக்கொண்டு அத்வைதிகள் ஈஸ்வரோபாசனையை விடச் சொல்வதால் பக்திக்கு ஹானி ஏற்பட்டு பெருவாரியான ஜனங்களுக்கு பிடிப்பு இல்லாமல் கஷ்டப்படும்படி ஆகிறது என்று கிரிட்டிசைஸ் பண்ணுவதும் விஷயம் தெரியாமல் செய்கிற குற்றச்சாட்டுதான். ஞான மார்க்கத்துக்கு அதிகாரிகளாக பக்குவப்பட்டவர்களுக்கென்று பரம அத்வைத்தமாக எழுதப்பட்டுள்ள சாஸ்திர நூல்களில் இப்படிப்பட்டவர்களை முன்னிட்டு அவர்கள் கொஞ்சம் கூட சித்தம் சிதறாமல் அத்வைதத்திலேயே ஒருமுகப்பட வேண்டும் என்பதற்காக கர்மா பக்திகளின் துவைத்தம் அடியோடு எடுபட்டு போகும் அடிப்படையிலேயே வழி போட்டு கொடுத்திருப்பது வாஸ்தவம். ஆனால் பரம அத்வைதிகளும் சகல ஜனங்களையும் முன்னிட்டு புஸ்தகம் எழுதும்போதோ காரியம் செய்யும் போதோ அவர்கள் புஷ்கலமாக ஸ்வதர்ம கர்மானுஷ்டானமும் சகுண உபாசனையும் பண்ணுவதில்தான் ஆரம்பிக்க வேண்டும் என்று தீர்மானமாக காட்டியிருக்கிறார்கள். ஆச்சாரிய பாஷ்யங்களில் திரும்ப திரும்ப உத்தமாதிகாரிகளுக்கே ஸ்வச்சமான ஞான மார்க்கம் மட்டுமென்றும் மத்தியம அதம அதிகாரிகள் ஒரு காலம் கர்மானுஷ்டானத்தையும் ஈஸ்வரோபாசனையையும் விடாமல் பின்பற்றத்தான் வேண்டுமென்றுமே சொல்லியிருக்கிறது. அத்வைதிகளான மதுசூதன சரஸ்வதிகள், அப்பைய தீட்சிதர் முதலானவர்கள் ஏராளமான பக்தி நூல்களை உபகரித்திருக்கிறார்கள் என்றால், கோவிந்த தீட்சிதரை போன்றவர்கள் நிறைய யக்ஞ கர்மானுஷ்டானங்களும் சமூக நலனுக்கான அநேக பரோபகார பணிகளும் செய்திருக்கிறார்கள் என்றால் எதனால்? கர்மா பக்திகளை சாதாரண தசையிலுள்ள ஜனங்களெல்லாம் அனுஷ்டானம் செய்ய வேண்டும் என்று வழிகாட்டி கொடுப்பதற்குத்தான். அத்வைத்தம் என்றாலே கரித்து கொட்டி கொண்டிருக்கிற துவைத்திகளின் பலவிதமான சித்தாந்தங்களுக்கு கூட ஒவ்வொரு நிலையில் நியாயம் உண்டு என்று மனசார நினைத்து அந்த நிலைக்கே பக்குவப்பட்ட ஜனங்களை அவற்றிலேயே நிலைநிறுத்த வேண்டும் என்ற உயர்ந்த சிம்பதியோடு, அதாவது அனுதாபத்தோடு அந்த சித்தாந்தங்களை எடுத்துச் சொல்லும் புஸ்தகங்களையும் எழுதிய அத்வைத பெரியார்கள் உண்டு. சாங்கியம், பூர்வ மீமாம்சை, நியாய தர்க்க சாஸ்திரம் முதலானவை அத்வைதத்துக்கு வித்தியாசமானவை. யோக சாஸ்திரம் கூட அத்வைதத்துக்கு அப்படியே ஒத்துப்போகாதுதான். ஆனாலும் அத்வைத சாஸ்திர கர்த்தர்களில் முக்கிய ஸ்தானம் வகிக்கும் ஒருவரான வாசஸ்பதி மிஸ்ரா மற்ற இந்த எல்லா சாஸ்திரங்களை விளக்கியும் புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார். வித்யாரண்யாள் அத்வைத ஆச்சாரிய பீடத்திலேயே இருந்தவர். அவர் சர்வ தர்சன சங்கிரகம் என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதிலே லோகாயதம் என்கிற நாஸ்திகம் உள்பட எல்லா சித்தாந்தங்களின் கருத்துக்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதை எல்லா விதமான சம்பிரதாயங்களுக்கும் டைஜஸ்ட் என்று சொல்லலாம். இதையெல்லாம் விட வேடிக்கை விசேஷம் என்றும் சொல்லலாம். இப்போது மத்வரின் துவைத சித்தாந்தம், ராமானுஜரின் விசிஷ்டாத்வைதம், ஸ்ரீ கண்டாச்சாரியாரின் சைவ சித்தாந்தம் முதலியவற்றை அறிய விரும்பும் சம்ஸ்கிருத ஞானமுள்ளவர்கள் அவற்றுக்காக படிக்கும் திட்டவட்டமான நூல்கள் எவை என்றால், அத்வைதியான அப்பைய தீட்சிதர் அவை ஒவ்வொன்றையும் அனுசரித்து பிரம்மசூத்திரத்துக்கு எழுதியுள்ள பாஷ்ய நூல்கள்தான். துவைத்தத்துக்கு இவ்வளவு இடம் தந்து அகாமடேட் பண்ணும் அத்வைதிகள் ஒருபோதும் கர்மானுஷ்டானம், பக்தி ஆகியவை கலகலத்து போகும்படி பண்ணி லோகப்பிரியமான பெருவாரி ஜனங்கள் தர்மத்தில் பிடிப்பு விடும்படியாகவோ அன்பு முதலான குணாபிவிருத்தியில் அக்கறை காட்டாதபடியோ செய்யவே இல்லை. ஆச்சாரியால் செய்துள்ள பக்தி சோஸ்திரங்கள் எத்தனை! அவர் க்ஷேத்ராடனம் செய்து பண்ணியுள்ள ஆலய புனருத்தாரணம், யந்திர பிரதிஷ்டை முதலானவற்றுக்கு கணக்கு உண்டா? இன்றைக்கும் அவர் பேரில் நடக்கிற மடங்களில் வைதிக கர்மானுஷ்டான
வேத அத்தியனாதிகளுக்கும் சகல ஜனங்களும் சாஸ்திர வழிப்படி தர்மாச்சரணை பண்ணவும், பூஜை, ஆலய கும்பாபிஷேகம் முதலியன நடக்கவும் தானே விசேஷமாக ஊக்கம் கொடுத்தும் உபதேசம் செய்தும் வருகிறோம். லட்சியம் மறக்கப்படாது என்று இப்போது ஏதோ அத்வைத உபன்யாசம் பண்ணுகிறேனே தவிர, நீங்கள் தனியாக என்னிடம் வந்தால், வந்து மாட்டிக்கொண்டால் சந்தியாவந்தனம் பண்ணுங்கள், உபாசனம் பண்ணுங்கள், அம்பாள் சந்நிதியில் நெய் தீபம் போடுங்கள், பிராகாரத்தில் முல்லை பிடுங்குங்கள், குளம் வெட்டுங்கள், ஆஸ்பத்திரிகளில் பிரசாதம் விநியோகியுங்கள், பிடியரிசி திட்டத்தை ஏற்று நடத்துங்கள் என்றெல்லாம் சொல்லித்தானே கஷ்டப்படுத்துகிறேன். இப்படியெல்லாம் துவைத்தமாக கஷ்டப்படுத்தியே ஏற்கனவே சம்பாதித்துக் கொண்டுள்ள துவைத்த கஷ்டத்தை போக்குவதற்கு ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆச்சாரியால் உத்தரவு போட்டுவிட்டு போயிருப்பதால் தான் இந்த மாதிரி செய்கிறேன். தர்ம அதர்மங்களும் அத்வைத்தியும். விஷயம் தெரியாதவர்கள்தான் எல்லாம் மாயை என்பது தர்மம் கூட பொய்தான் என்ற அபிப்பிராயத்தை கொடுத்து ஜனங்களை எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று நினைக்க செய்துவிடும் என்கிறார்கள். பொது ஜனங்களுக்கு மாயை கொள்கையை டெமோக்ரட்டைஸ் பண்ணுவதற்கு ஆச்சாரியர்களுடைய சாங்ஷன் கிடையவே கிடையாது. ஆச்சாரியால் மட்டுமில்லை, அத்வைத அனுபவிகளாக வந்த எந்த மகானுமே தர்மத்தை விட்டுவிட்டு ஜனங்கள் எப்படி வேண்டுமானாலும் பண்ணலாம் என்று நினைக்கும்படியாக மாயை கொள்கையை அவர்களிடம் சொன்னதும் இல்லை, சொல்லச் சொன்னதும் இல்லை. மாயைதான் என்றாலும் அது நிஜமாகவே விலகும் போதுதான் தர்மா தர்ம பேதம், நல்லது கெட்டது என்ற வித்தியாசம், புண்ணிய பாப பேதம் அற்றுப்போகுமே தவிர, மாயையிலிருந்து விடுபடாத நிலையில் இந்த பேதம் இருக்கவே செய்கிறது என்றுதான் அவர்கள் வற்புறுத்தி இருக்கிறார்கள். நல்லதை செய், புண்ணியம் செய், தர்மானுஷ்டானம் பண்ணு என்றே வற்புறுத்தி இருக்கிறார்கள். ஹடயோகத்தில் நல்ல சித்தி அடைந்து உடம்பை வஜ்ரம் மாதிரி ஆக்கி கொண்டால் அப்போது கண்ணாடியை, ஆணியை தின்று கூட, ஆசிட்டை குடித்து கூட ஜீர்ணம் செய்து கொள்ளலாம். அதற்காக ஒரு நோஞ்சானையோ நார்மலான தேக ஆரோக்கியம் உள்ளவனையோ ஆணியை தின்ன சொல்வதுண்டா? மனஸ் இப்போதுள்ள ஜீவஸ்திதியிலிருந்து மேலே போய் ஆத்மாவிலேயே வஜ்ரம் மாதிரி ஊன்றி நிற்கிற போது என்ன அதர்மமானாலும் பாபமானாலும் ஜெரித்து போய்விடும். ஆனால் அது லோக ஜனங்களுக்கானது அல்ல. அப்படி அத்வைத சாஸ்திரத்தில் இல்லவே இல்லை. இவனை தர்ம மருந்து சாப்பிட வேண்டிய நோயாளியாகத்தான் அது வைத்திருக்கிறதே ஒழிய ஆணியை தின்கிற ஹடயோகியாக அல்ல. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. மகா பெரியவா சரணம். जय जय शंकर, हर हर शंकर, जय जय शंकर, हर हर शंकर, जय जय शंकर.